என்னம்மா சண்டே மார்னிங் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ பில்லு பார்த்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ கார்டெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம இண்டெக்ஸ் வேல்யூலேருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக இண்டெக்ஸ் வேல்யூ வாங்கணும்னு ஒரு ஆசை. இண்டெக்ஸ் வேல்யூலாம் கிடையாது, ட்ரைப்ளே வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா அது வந்து இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், இப்போ மார்னிங் தான் வந்துச்சு. சண்டே அன்றைக்கி வந்திருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி குக் பண்ணிடலான்னு இந்த மாதிரி ஒரு கடாயும் இது மாதிரி ஃப்ரைங் பேன், இது ரெண்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி 100% ஃபுட் சேவ் போட்டிருக்காங்க, லாங் ஹாஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நியூட்ரிஷன்ஸ் போட்டிருக்காங்க, ஈஸி குயிக் வித் க்ளீனிங் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 3 லேயர்ஸ் திக் பேஸ் இருக்கிறதுனால இதில் வந்து அடி பிடிக்காது பாருங்கள். ஆமாம், கொஞ்சம் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து மற்ற திங்ஸோட பார்த்தா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ட்ரைப்ளே அப்படின்னும் போது எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வாங்கலான்ட்டு கடையிலலாம் பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. பட் எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் வந்து லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிட்டு வந்து 2-in-1 கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த ஃப்ரை பேனுக்கு வந்து சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்கறனால நமக்கு ஹீட்டு அப்படியே எப்போவுமே வந்து நம்ம கறி துணியெல்லாம் தேடாமல் அப்படியே பிடிச்சி அப்படியே படக்குன்னு இறக்கிடலாம். ஓகேவா? அப்புறம் வந்துங்க முக்கியமான விஷயம், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இது நான் கண்டிப்பாக காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு பொருளை வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போது வந்து நம்ம எப்போவுமே வந்து காசு கொடுத்து வாங்கி அது எப்படி இருக்குன்றது யூஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது வந்து ட்ரைப்ளே வந்து நமக்கு அடிப்பிடிக்காது, க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இப்போ அன்பாக்சிங்கே வீடியோவே போட்டுட்டாங்க. இது அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லையடா கண்ணம்மா, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதே. வெரி குட். இல்லை, பின்னாடி போட்டிருக்காங்களா? ஓகே, நீ படிச்சு. கேஸ் ஸ்டவ்ஸ். ஆமாம் ஆமாம், ஏன்னா இண்டக்ஷன் சேஃபும் போட்டிருக்காங்க. அதனால் ரெண்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லாருமே வந்து இப்போ அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து இதெல்லாம் யூஸ் நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கு மாற்றாக நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா மண்பானையெல்லாம் வாங்க முடியாது, அதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஹெல்த்தி கான்ஷியஸாக. பட் ஆனால் அதெல்லாம் வந்து அந்த ப்ராசஸிங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து மண்பானையோ இல்லை வந்து அயன் கடாயெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்குது, யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கா ப்ரீ யூஸ், அப்புறம் வந்து ப்ரோ யூஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இது நான் வாங்கியிருக்கேன். இதை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லா பொருளும் இறைவனுக்கு இன்னொரு விழாவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.